மினி மினி, இது என்ன பழக்கம்? நல்ல நல்லதுமா டிவியை போட்டு உக்காந்துருக்க. மணி 6 ஆக போகுது, இன்னும் லைட்டு போடல. வீடே இருட்டா இருக்கு. முதல்ல அந்த லைட்டை ஆன் பண்ணி விடு. இங்க எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். நல்ல நாள் ஒன்று வந்தா போதும். ஏன் தான் இந்த அம்மாக்கெல்லாம் இப்படி டென்ஷனா இருக்காங்கன்னே தெரியல. முதல்ல லைட்டை போட்டு விடுவோம். அப்பாடா, லைட் ஆன் பண்ணியாச்சு. மா, ரெனி எங்கேம்மா போனா? ஆமா, இன்னைக்கு பெரிய கார்த்திகையில எவ்வளவு வேலை இருக்கு. இந்த ரெனி எங்க போனா? அம்மா, நீங்க தானம்மா ஸ்டவ்வோட தான் வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்க. எப்படியோ அந்த கொரியர்காரனை பிடிச்சி ஸ்டவ்வை வாங்கிட்டு வந்துட்டேன். அடுப்பு சரியா எரியுதானே செக் பண்ண சொன்னாருமா. அப்படியா? ஸ்டவ் வந்துருச்சா? எங்கே கூட பார்ப்போம். பரவாயில்லையே, நான் ஆர்டர் பண்ண அதே கலர்லேயே வந்திருக்கு. நல்லா தான் இருக்கு. மா, முதல்ல அடுப்பு நல்லா எரியுதான்னு செக் பண்ணுங்கம்மா. அப்புறம் அந்த கொரியர்காரர் சொன்னாரு கலர் சரியில்லை, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னாலாம் வாங்க மாட்டாங்களாம். அடுப்பு எரியலைன்னா மட்டும்தான் ரிட்டர்ன் வாங்குவாங்களாம். ஆஹா, அதெல்லாம் ஆர்டர் பண்ண எங்களுக்கு தெரியாதாமா? முதல்ல அடுப்போட பர்னரு, ஸ்டாண்டு, இந்த பட்டன்லாம் நல்லா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே அடுப்பு எரியுதான்னு பார்க்க முடியும். எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, முதல்ல திருக்கார்த்திகை அன்னைக்கு புது அடுப்பு வந்திருக்கு. நல்லா பாலை காய்ச்சிட வேண்டியது தான். ரெனி, உனக்கு காஃபி போடவா? போடுங்க போடுங்க. மா, இன்னைக்கு தான் பெரிய கார்த்திகையா? வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குமா. ஐயோ, மழை பெஞ்சா எப்படி விளக்கு வைக்கிறது? வெடிலாம் வேற போடணுமே. மழை இன்னும் கொஞ்ச நேரத்துல நின்றுமா. போன வருஷம் வாங்கின அகல் விளக்குலாம் இருக்கு, ஆனா அதை வீட்டில் வச்சுக்கலாம். வெளியில வைக்கிறதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. மழை வேற பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் பிரச்சனையா? கவலையை விடுங்க. வெளியில வைக்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கு வேணும், அவ்வளவுதானே. நாங்க பாத்துக்கிறோம். மினி, வா போலாம். வருஷம் நம்ம வீட்டுல தான் முதல்ல விளக்கு வைப்போம். இந்த ஹனி வேற எங்க போனானே தெரியல. ஹனி, எங்கேம்மா போன இவ்வளவு நேரம்? சொல்லுங்கம்மா. ஓ, இங்கதான் விளையாண்டுட்டு இருக்கியா? பக்கத்து கடையில இந்த வருஷம் கலர் கலரா நிறைய விளக்கு வந்திருக்கான். போய் வாங்கிட்டு வந்துறியா? சரிம்மா, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன ரேணுகா, இன்னைக்கு திருக்கார்த்திகையில புது சேலை எதுவும் கட்டலையா? இங்க பாத்தீங்களா, என்னோடது புது சேலை. தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போதே கார்த்திகைக்கும் சேர்த்து ஒன்று வாங்கிட்டேன். அனியம்மா, நீங்க கட்டுற சேலை எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட புது சேலை கட்டலான்னு தான் இருந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பேசுறேன். ஆளை வேற அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு கார்த்திகை செலிப்ரேட் பண்ணணும்ல, நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாமா? ரெனி, எங்க அம்மா விளக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். கடையில போய் விளக்கு வாங்க போற? அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே விளக்கு பண்ணலாம்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். என்கிட்ட நிறைய கிளே இருக்கு, அதுல விளக்கு பண்ணலாமா? என்ன, கிளே வச்சு விளக்கா? கிளேல போய் எப்படியாவது விளக்கு செய்ய முடியுமா? மினி, கிளேல பண்றதும் நல்ல இன்னோவேட்டிவான ஐடியா தானே. ஆமா, இது மாதிரி ஆட்ரை கிளேல விளக்கெல்லாம் பண்ணோம்னா கலர் கலரா அழகா இருக்கும். இங்க பாரு, நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரெட் ரோஸ் கிளேயோடே வந்துட்டான். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அதான் எல்லா கிளேயும் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு கார்த்திகை செலிப்ரேட் பண்ண மாதிரி சூப்பரா அழகழகா நிறைய விளக்கு பண்ணலாம். சரி, உங்கள யாருக்கெல்லாம் விளக்கு பண்ண தெரியும் சொல்லுங்க. ரெனி, எல்லாருக்குமே விளக்கு பண்ண தெரியும். மார்க்கெட்ல எவ்வளவு விளக்கு பார்த்திருப்போம். அதெல்லாம் நம்ம கிளேல ஈஸியா பண்ணிடலாம். எல்லாரும் ஒரே விளக்கு பண்ணா நல்லா இருக்காது. ஆமா ரெனி, ஒவ்வொருத்தங்களோட ஐடியாவும் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. அதனால என்ன பண்ணலாம், ஆளுக்கு ஒவ்வொரு கலர் கிளேய பிரிச்சுக்கிட்டு உங்களோட கலை திறமையை இந்த கிளேல இப்ப அழகா காமிக்க போறீங்க. ஓகேவா? சரி, இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. எனக்கு கிளே ஆர்ட்லாம் அவ்வளோ வராது, அதனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டியா ஒரு அகல் விளக்கு பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கா? எங்கே கூட பாப்போம். இது நல்லா தானே இருக்கு. ரெட் ரோஸ், இது மாதிரி இன்னும் நிறைய விளக்கு பண்ணு. ரெட் ரோஸ், நீ பண்ணது வெறும் நார்மல் விளக்கு தான். இப்போ நான் டிஃப்ரெண்டா பண்றேன் பாரு. இந்த விளக்கு வந்து நம்ம வீட்டு முன்னாடி வைப்பாங்கல்ல, அந்த குத்து விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசைன்ல பண்ண போறேன். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஸ்டார் மாதிரி பண்ணாதான் அழகா இருக்கும். நான் இந்த பிங்க் கலர் கிளே வச்சு பண்ணனா நல்லா பிரைட்டா இருக்கும். அதனால நான் இந்த பிங்க் கலர் கிளே வச்சு முதல்ல இந்த ஸ்டார் ஷேப்ல மேல வைக்கிற பார்ட் மட்டும் பண்ண போறேன். ரீட்டா, நம்ம குத்து விளக்குல மேல வந்து 5 திரி வைப்பாங்கப்பா. தெரியும் ரெட் ரோஸ். அதனாலதான் இங்க பாத்தியா நல்லா 5 ஷார்ப்பான எட்ஜஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பார்ட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நடுவுல ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுக்கணும். அது கொடுத்தோதான் ரெண்டையும் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இந்த பார்ட் ரெடி ஆச்சு. இப்போ நான் கீழே இருக்கிற பார்ட் ரெடி பண்ணிடுறேன். என்னப்பா, கீழேயும் அதே பிங்க் கலரே வைக்கிற? டிஃப்ரெண்டா ஏதாவது கலர் கலரா பண்ணாதானே அழகா இருக்கும்.
இல்ல ரெனி, நான் வேற ஐடியால இருக்கேன். இப்போ மேல பார்ட் கீழே பார்ட் ரெண்டும் ஒரே கலரா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இடையில கொடுக்குறோம்ல ஸ்டிக், அதை டிஃப்ரெண்டான கலர்ல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேல டெக்கரேஷன் வேற பண்ணணும், அதுவும் நான் வேற கலர்ல தான் கொடுக்க போறேன். இங்க பாருங்க, என்னோட குத்து விளக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இப்ப நல்லா இருக்கா? ஏய் வாவ் ரீட்டா, சூப்பரா இருக்குப்பா. நான் இதை விட டிஃப்ரெண்டா இன்னொரு விளக்கு பண்ண போறேன். அத நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இது ஒரு நார்மல் விளக்கு தான். என்ன மினி சொல்ற? நார்மல் விளக்க தான் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ரெட் ரோஸ், இது பார்க்கிறதுக்கு நார்மல் விளக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபினிஷிங்ல தான் உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியும். ஃபைனல் டச் செமையா இருக்கும் பாருங்க. ஏய், ரெட் ரோஸ் பண்ண மாதிரி தான் நீயும் பண்ணிருக்க. இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு? இங்க பாத்தியா, 4 விளக்கையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டேனே. மினி, பண்ண தெரியாதுன்னு சூப்பரா விளக்கு பண்ணிட்டேன். இதே மாதிரி நானும் ஒண்ணு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ரெட் கலர் தானே பிடிக்கும், அதனால எனக்கு பிடிச்ச ரெட் கலர்லயே நான் பண்ணிட்டேன். மினி இங்க பாரு, நான் எல்லோ கலர்ல பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா இருக்குல்ல? மினி, எனக்கு நீ பண்ண விளக்க விட ரீட்டா பண்ண குத்து விளக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் குத்து விளக்கு வேற கலர்ல ட்ரை பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ரெட் கலர்ல இந்த குத்து விளக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த விளக்க நான் யாருக்கும் தர மாட்டேன். எங்க வீட்டு முன்னாடி தான் இந்த விளக்க வைக்க போறேன். நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன உங்களுக்கு மட்டும் தான் இந்த விளக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் தானே பண்ணோம். என்னமோ நீ மட்டும் உங்க வீட்ல வைக்கிறேன்னு சொல்ற. அப்போ நானும் இதே மாதிரி இன்னொரு விளக்கு பண்ண போறேன். எனக்கு தானே ரெட் கலர் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ரெட் கலர்லயே பாரு, உன்னை விட பெரிய விளக்கு ஏன் அளவுக்கு நான் பண்ணிருக்கேன். என்ன ஆளாளுக்கு நிறைய விளக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நான் தான் ஒரு விளக்கு கூட பண்ணலையா? எல்லாரும் தள்ளிக்கோங்கப்பா, உங்க விளக்கெல்லாம் முதல்ல எடுத்து நகட்டி வைங்க. நான் இப்போ சூப்பரா ஒரு விளக்கு பண்ண போறேன். இந்த விளக்கு நல்லா பளபளன்னு எரியும். பளபளன்னு எரியுமா? அது எப்படி எரியும்? தப்பா சொல்லிட்டேன், பளபளன்னு இருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி தானே பண்ணீங்க நார்மல் விளக்க, அதே மாதிரியே பண்ணியாச்சு. இப்ப என்ன தெரியுமா பண்ண போறேன்? இந்த விளக்கு மேல இந்த மாதிரி கிளிட்டர்ஸ அழகா இப்படி போட்டு விட்டோம்னு வச்சுக்கவேன், நல்லா பளபளன்னு இருக்கும்ல. இது மாதிரி நான் இன்னும் நிறைய விளக்கு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ப்ளூ கலரு, வயலட் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலரு, கிரீன் கலர் கூட இருக்கு. எல்லா கலர்ஸ்லயும் பண்ணிருக்கேன். இங்க பாரு, பிங்க் கலர்லயே இது டிஃப்ரெண்டா இருக்குல்ல, எல்லோ ஷேட் கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல எல்லோ டாட் வச்ச மாதிரி எவ்வளோ அழகா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? நீங்களாம் ஒவ்வொரு விளக்கு தான் பண்ணிருக்கீங்க, நான் எவ்வளோ விளக்கு ரெடி பண்ணிருக்கேன். சரி ஹனி, எல்லா விளக்கும் நல்லா தான் இருக்கு. இப்படியே விளக்க பார்த்துட்டே இருந்தோம்னா விளக்கு வைக்கிற நேரம் ஆயிரும். சீக்கிரம் வாங்க, எல்லா விளக்கையும் ஒவ்வொரு வாசல்ல போய் வைப்போம். ரெனி, எல்லார் வீட்டு வாசல்லையும் முதல்ல குத்து விளக்கு வச்சிடலாம்ப்பா. ஹனி ரீட்டா அவங்க வீட்டு வாசல்ல வச்சாச்சு. இப்போ இந்த விளக்க வந்து எங்க வீட்ல வச்சாச்சு. ஐயோ, ரெட் ரோஸ் வீட்ல வைக்கிறதுக்கு விளக்கே இல்லையே. அதனால என்ன, இந்த குட்டி குட்டி விளக்குலாம் இருக்குல்ல, இது எங்க மாடிக்கு போற ஸ்டெப்ஸ்ல நான் ஒவ்வொன்றா அழகா வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல தான் முக்கியமா வைப்பாங்க, அப்பதான் நல்லா அழகா இருக்கும். ரெட் ரோஸ், நல்லா பொறுமையாவே வெயி. இந்த விளக்கு பாரு, அந்த ஸ்டெப்ஸ்ல பத்தல, அத மேல ஸ்டெப்ஸ்ல வச்சுட்டு வேற ஏதாவது குட்டி விளக்க அந்த ஸ்டெப்ஸ்ல வைப்பா. ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் ரெட் ரோஸ், நீ என்ன பண்ற? இங்க பாரு, எங்க வீட்டு குத்து விளக்க நீ தான் தள்ளி விட்டுட்ட, அத ஒழுங்கா நிமித்தி வை. வைக்கிறேன். ஏன் அவசரப்படுற? வச்சாச்சு. இப்ப பாருங்க, என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. இந்த 4 விளக்கு இருக்குல்ல, இத வந்து இந்த மாதிரி மரத்துக்கு கீழே ஒவ்வொன்னா அடுக்கி வச்சா அழகா இருக்கும்ல. ஏய், என்னப்பா பண்ற? ஏதோ டிக்கெட் கவுண்டர் மாதிரி வரிசையா இருக்கு, நல்லாவே இல்ல. வேற டிசைன் பண்ணிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு ரெடி. ஹை அம்மா, ரேணுகா, பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சூப்பரா விளக்கு பண்ணிருக்காங்கல்ல. சரி, இந்த விளக்கெல்லாம் ஏமா கீழே வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, ஸ்டேஜ் உங்களுக்காக தானே ரெடி பண்ணிருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா அழகா தான் விளக்கு பண்ணிருக்காங்க. ஆமா ரேணுகா, இந்த டெக்கரேஷனை நம்ம பண்ணி முடிச்சிருவோம். குத்து விளக்க நடுவில் வச்சாச்சு, இந்த 4 அடுக்கு விளக்க வந்து ஓரத்தில் வச்சாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த கிளிட்டர்ஸ் விளக்கு இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா, அதை வந்து அடுத்த ரோல அதுக்கப்புறம் இடையில வச்சா நல்லா இருக்கும். அந்த பெரிய விளக்கு இருக்கு பாருங்க, அது வந்து பிள்ளையார் பக்கத்தில் வச்சிருங்க. ஆமா, பிள்ளையார் பக்கத்தில் கண்டிப்பாக விளக்கு எரியணும். இதோ பிள்ளையார் பக்கத்துலயும் ஒரு விளக்கு வச்சுட்டேன். வேற என்ன பண்ணலாம்? அந்த சீரியல் லைட்டையும் கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுருங்க ரேணுகா. வெடியெல்லாம் போடணும், லேட் ஆகிட்டே இருக்கு. திரும்பவும் மழை வந்துச்சுன்னா பிள்ளைங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ரெனி, நம்ம வீட்டில் வெடி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்துருமா. ஆண்டி, நீங்க 2 பேரும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. ரெனி, என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? சீக்கிரம் போய் வெடி எடுத்துட்டு வா. எல்லா வேலையும் என்னையவே சொல்லுங்க. நம்ம வீட்லயும் கொஞ்சம் வெடி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வந்துருமா. என்ன ரெனி, வெறும் கம்பி மத்தாப்பு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, வேற வெடியெல்லாம் எடுத்துட்டு வரலையா? ஏய், இது கம்பி மத்தாப்பு இல்ல, வெறும் மத்தாப்பு தான். இதை இங்க போடலாம். இந்த பெரிய வெடியெல்லாம் இங்க போட முடியாது, மாடியில போய் தான் போடணும். என்ன மத்தாப்பா? மத்தாப்பா இவ்ளோ பெருசா இருக்கு? ஆமா, மத்தாப்பு தான்.
பெரிய மத்தாப்பு. இந்த ஒவ்வொரு மத்தாப்பும் ஒவ்வொரு டிசைனா எரியும். இரு உனக்கு காமிக்கிறேன். இங்க பாரு, இந்த கிரே கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, இந்த மத்தாப்பு வந்து ரெட் கலர்ல எரியும். சரி, வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் செருப்பு போட்டிருக்கீங்கல்ல, செருப்பு போடாம வெடி வெடிச்சா எங்க அம்மா திட்டுவாங்க. போங்க, யார் யார் செருப்பு போடலையோ அவங்க எல்லாம் போய் போட்டுடுவாங்க. ரெனி, நாங்க எல்லாரும் செருப்பு போட்டிருக்கோம், நீ தான் போடல. நீ முதல்ல போய் போட்டு வா. ஏய், என்ன என்னையவே கலாய்க்கிறீங்களா? நான் ஷூவே போட்டிருக்கேன். அப்புறம் என்ன? ஓகே, எல்லாரும் ரெடியா இருங்க, நான் பத்த வைக்க போறேன். ஹாப்பி தீபாவளி! எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி தீபாவளி. என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க? ஏன் எல்லாரும் என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ரெனி, இது ஒண்ணு தீபாவளி இல்ல, கார்த்திகை தீபம். எல்லாரும் ஹாப்பி கார்த்திகை தீபம்னு தான் சொல்லணும். அட ஆமால, வெடினாலே எனக்கு தீபாவளி தான்ப்பா ஞாபகம் வருது. அதனால தான் மறந்தாப்புல ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டேன். சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஹாப்பி கார்த்திகை தீபம். இனி என்னோட மத்தாப்பு பாதியிலே நின்றுச்சு. இத கொஞ்சம் பத்த வைப்பா. ஐயோ, என்ன பத்த வைக்காம தன்னாலே எரியுது? ஒருவேளை பேய் எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மத்தாப்பு ஆல்ரெடி சூடா தானே இருக்கு, அந்த சூடுலயே திரும்ப பத்திருக்கோம். சரி, மிச்சம் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வெடிதான், அது இங்க வெடிக்க முடியாது. வாங்க மாடியில போய் வெடிக்கலாம். ரெடி, முதல்ல கேண்டில பத்த வச்சிடலாம். அப்பனாதான் நம்ம எல்லாரும் அந்த கேண்டில்லையே மத்தாப்பு பத்த வச்சு ஈஸியா வெடியெல்லாம் போட முடியும். கேண்டில் தான் முக்கியம். ஓகே, எல்லார் மத்தாப்பும் எரியுது, சூப்பரா இருக்குல்ல? என்னோடது பாரு, ரெட் கலர்ல எரியுது. ரெடி ரெடி, இங்க பாரு, நிறைய ஃப்ளவர்ஸ் வருதுல, சூப்பரா இருக்கு. ரீட்டா, உன் சைடுல தான் அந்த புஷ்வானம் சங்கு சக்கரம்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. இரு ரெடி, இங்க பாத்தியா, இந்த மத்தாப்பு மட்டும் கிரீன் கலர்ல பொரி பொரியா வருதுல, சூப்பரா இருக்கு. ரெடி, நீ ராக்கெட்லாம் வச்சிருக்கியா இல்லையா? ரொம்ப நேரமா மத்தாப்பே வெடிச்சிட்டு இருக்கோம். ஏய், என்கிட்ட ஸ்கை ஷாட்டும் நிறைய இருக்குப்பா, வாங்க வெடிக்கலாம். 1 2 3. எல்லாரும் பாருங்க, நான் இப்ப புஷ்வானம் போட போறேன். 1 2 3. மினி, எங்கப்பா ரீட்டாவை காணா? ரீட்டா மட்டும் தனியா எங்க போனா? ரெனி, அவளுக்கு பெரிய வெடினா ரொம்ப பயம். அதனால தான் பாரு, பென்சில் போய் வெடிச்சிட்டு இருக்கா. ஏய், எல்லாரும்